குருவே சரணம். நாம் குருவின் மீது வைத்துள்ள பக்தி எந்த அளவுக்கு உள்ளது என்பதை நம்மை நாமே சற்று சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது தினமும் குருவின் பாதங்களுக்கு பூஜை செய்கிறேன். மேலும் அவரின் பாதங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்விக்கிறேன் என்பதெல்லாம் குரு பக்தி என்பதல்ல என்கிறது நமது சாஸ்திரம். அப்படியென்றால் நான் அவருக்கு சேவை செய்வதில் என்ன பலன் என்று கேட்கிறீர்கள். அனைத்தையும் தெளிவாக பார்ப்போம். நமது சாஸ்திரம் கூறுவது யாதெனில், குருவுக்கு உண்மையாக இருப்பது. உங்கள் அகம் பிம்பத்தை உற்று நோக்குங்கள். நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்து நம் அகபிம்பத்துடன் இன்னும் எந்த அளவிற்கு சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும், குரு எந்த அளவிற்கு உங்கள் அகத்தில் பாதித்திருக்கிறார், மேலும் குருவின் பிம்பம் எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்றும், உங்களை பற்றிய உங்கள் எண்ணம் எந்த அளவிற்கு மாறியுள்ளது என்றும் பாருங்கள். உங்கள் அகபிம்பம் என்பது நீங்கள் மட்டுமல்ல. அகபிம்பம் என்று நினைப்பது ஒரு திரை. அந்த திரை உங்கள் உண்மையான அகபிம்பத்தை அனுபவிக்க தடுக்கிறது. அந்த திரைக்கு பின்னால் குரு மறைந்துள்ளார். நமது அகபிம்பத்தை சற்று உற்று நோக்கினால் குரு திரைக்கு பின்னால் இருப்பதை காண முடியும். நாம் மாயை என்னும் திரைக்கு பின்னால் குருவை மறைத்து வைத்துவிட்டு ஒரு பொய்யான மாய உலகில் நிஜமென்று நம்பி வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சற்றும் வாழ்க்கை முறையை மாற்றாமல் அகபிம்பத்தையே தொடர்ந்து கொண்டிருந்தால் உங்களின் தர்க்க ரீதியான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறீர்கள். குருவின் அருளும் பார்வையும் அவரின் உத்வேகமும் உங்கள் அகபிம்பத்தில் நுழையும்போது வாழ்க்கை தர்க்க ரீதியாக இருக்காது. அந்த தர்க்கம் அனைத்தும் மாயாஜாலமாக மறைந்துவிடும். ஆனால் குருவிற்கு அகத்தில் உரிய இடம் அளிக்காமல் புறத்திலே வேஷம் போடுவது பலனளிக்காது. அகத்திற்கு அவரவர் மனதை அவரவர்கள்தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் உண்மை விளங்கும். குரு பக்தி என்பது குருவுடனான உங்கள் உறவில் உண்மையான தன்மையை கொண்டு வருவது. ஒவ்வொரு நாளும் குருவை பற்றிய சிந்தனையை அகத்தில் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அது ஒரு காலகட்டத்தில் எல்லாமே குருதான் என்று உங்கள் அகபிம்பம் உங்களை வழிநடத்தும். இதுதான் குரு பக்தியின் முதல் படி. உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் குருவின் முன்னிலையில் இருந்தே தொடருங்கள். அதாவது மானசீகமாக குருவுடன் தொடர்பு கொள்ளுங்கள். குரு வேறு எங்கோ இருக்கிறார் என்று நினைக்காமல் உங்கள் அகத்திலேதான் குரு இருக்கிறார் என்று உணர்ந்து தினமும் அவருடன் உறவாடுங்கள். உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் சற்று காலம் காத்திருங்கள். குருவிடம் உங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அமர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். அவர் உங்களை எவ்வாறு தாங்கி வருகிறார் என்பதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் குருவுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த சிறு இடைவெளிதான் நம் அகபிம்பத்தில் இருக்கும் குருவின் உருவத்தை மறைத்துவிடும். அதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. கிருஷ்ணர் குசேலனிடம் எல்லா தானங்களையும் செய்யும்படி சொல்லும்போதே குசேலன் அனைத்து விதமான தானங்களையும் செய்வதற்கு தேவையான செல்வம் அனைத்தையும் கிருஷ்ணர் ஏற்கனவே குசேலனின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதன் பிறகே அவர் குசேலனிடம் தானங்களை செய்யும்படி கேட்கிறார். அப்போது குசேலன் அப்படியே ஆகட்டும் என்று கூறுகிறார். கிருஷ்ணா, என்னிடம் ஏது செல்வம்? நானே ஒரு வேளை சோற்றுக்கு உன்னிடம் பொருள் கேட்டு வந்துள்ளேன். ஆனால் நீயோ என்னை தானங்களை செய்யும்படி சொல்கிறாயே என்று கேட்கவில்லை. காரணம், குசேலன் கிருஷ்ணர் மீது வைத்திருந்த பக்தி, அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. கிருஷ்ணர் கூறினால் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று குசேலன் நம்பினார். அதே போலத்தான் நமக்கு ஒரு செயல் நடக்க வேண்டுமென்றால் அதை ஏற்கனவே குரு அந்த செயலில் எவ்வாறு நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்பார். அதன் பிறகே நம்மிடம் அந்த செயலை செய்துவிடு என்று குருவிடமிருந்து நமக்கு பதில்கள் வரும். எனவே குரு சொல்லிவிட்டால் எந்தவித தயக்கமும் இன்றி அந்த செயலை செய்து விடுங்கள். அந்த செயலுக்கான விடை ஏற்கனவே குருவால் சரிபார்க்கப்பட்டது. இதுதான் குரு பக்தி, சரணாகதி. குருவிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் நேர்மையை கொண்டு வாருங்கள். குரு பக்தி எனப்படுவது வெறும் வார்த்தைகளோ
குருவை பற்றிய சொந்த கருத்தோ அல்ல. அது உங்களை நீங்களே மெய்ப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு குரு பக்தி. ஆகவே உங்களை தடுத்து கொண்டிருக்கும் நிறைவின்மைகள், குறைகள், கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து குருவின் பாதத்தில் அர்ப்பணியுங்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று தினமும் சொல்லி வாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. என் ஜீவன் வாழ்கிறது பகவானே உனதருளில், என் உயிரும் அசைகிறது